சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் மீடியாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரோஸ் என்னென்னா தி டையிங் டிடெக்டிவ். ஓகே, இதுதான் வந்து இந்த ப்ரோஸோடைய டைட்டில். அண்ட் இதனுடைய ஆத்தர் யார் அப்படின்னா ஆத்தர் கானன் டாயில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடெக்டிவ் மூவி பார்க்குற மாதிரி ஒரு எஃபெக்டிவ் இருக்கும். ஸோ இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க். ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். பிஃபோர் தேட் ஒரு குட்டி நோட் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். இந்த டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸ் வாஸ் சீரியஸ்லி இல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில் டிடெக்டிவ் யாருன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ். ஓகே, இந்த ஹோம்ஸ்ன்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து ரொம்ப சிக்காக இருக்காங்க. ஹி வாண்டட் டு மீட் ஹிஸ் அசிஸ்டன்ட் வாட்சன். இவங்க அசிஸ்டன்ட் பேர் வந்து வாட்சன். ஹி ஆஸ் ஹிஸ் லேண்ட்லேடி டு கெட் ஹிம். லேண்ட்லேடிட்ட சொல்லி வாட்சனை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. வாட்சன் வாஸ் சர்ப்ரைஸ் டு see the condition of his master. ஓகே, ஸோ வாட்சனுக்கு ஒரே சர்ப்ரைஸ், என்னடா இந்த மாஸ்டருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. வாஸ் வாட்சன் ஏபிள் டு சேவ் ஹிஸ் மாஸ்டர்? ஓகே, பார்க்கலாம். அதுதான் வந்து இந்த ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், நெக்ஸ்ட். Mrs. Hudson, the landlady of Sherlock Holmes, came to me and said, Mr. Holmes is dying, Mr. Watson. For 3 days he has been sinking, and I doubt if he will last another day. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல யார் நமக்கு இந்த கதையை சொல்கிறாங்க அப்படின்னா வாட்சன் வந்து இந்த கதையை சொல்கிற மாதிரி, அதாவது ஹோம்ஸுடைய அசிஸ்டன்ட். ஸோ மிஸ்ஸஸ் ஹட்சன் அப்படின்னு சொல்லும்போது லேண்ட் லேடிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். இவங்க வந்து யார்கிட்ட, வாட்சன் கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹோம்ஸ்க்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ இது வந்து ஒரு 3 டேஸாகவே இப்படி இருக்குது, நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு என்ன ஆகும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ he would not let me to get a doctor. I told him I could not stand it anymore and could get a doctor. He replied, let it be Watson then. ஸோ நான் வந்து டாக்டர் பார்க்கலான்னு சொன்னப்போ அவங்க கேட்கல. ஸோ ஃபைனலாக நான் வந்து திருப்பி கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, ஓகே அப்படியே தான் நான் வந்து வாட்சன் கிட்டே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த இடத்துல வாட்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் அந்த ஃபீல்டில் டச் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. லெட்ஸ் see then. I was horrified, for I had not heard about his illness before. I rushed for my hat and coat. As we drew back, I asked her about the details. ஸோ என்னாச்சு அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது எனக்கு கேள்விப்பட்டதே கிடையாது. நான் அவசரமாக என்னோட ஹேட் கோட் எல்லாமே எடுத்துகிட்டு we started. போகிற வழியில் நான் எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, there is little I can tell you, sir. He has been working on a case down or at Rotherhithe near the river and has brought this illness back with him. ஸோ என்னாச்சு அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் மட்டும் தான் தெரியும். ஓகே, அண்ட் ஹி ஹட் பீன் ஆன் அ கேஸ். ஏதோ ஒரு கேஸ்க்காக எங்கே போயிருக்காங்கன்னா ராதர்ஹிதே அப்படிங்கிறது அங்கே போயிருக்காங்க. ஓகே, நியர் த ரிவர். அங்கே போயிட்டு இந்த சிக்னஸ் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹி டுக் டு பெட் ஆன் வெனஸ்டே ஆஃப்டர்நூன் அண்ட் ஹாஸ் நெவர் மூவ்ட் சின்ஸ். வெனஸ்டே வந்து அவருக்கு பெட்டில் வந்து அவர் படுத்தது, அதுக்கப்புறம் எந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் 3 days neither food nor drink has passed his lips. Why did you not call a doctor? I asked. அப்போ 3 நாளாக அவங்க சாப்பிடவும் இல்லை, எதுவுமே குடிக்கவும் இல்லை. அப்போ நீங்கள் ஏன் டாக்டர் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்சன் வந்து யார்கிட்ட கேட்குறாங்கன்னா, நம்மளுடைய மிஸ்ஸஸ் ஹட்சன்ட்டு கேட்குறாங்க. He wouldn't have it, sir. I didn't dare to disobey him. ஸோ அவங்க கேட்கல சார், நானும் வந்து அவங்களை டிஸ்ஒபே பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரைட், நெக்ஸ்ட். How did Watson feel when he heard of Holmes' illness? அவருக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. Why didn't the landlady call the doctor? Because he was not okay with the doctor. யார் was not okay? நம்ம Holmes was not okay with calling a doctor. Next. He was indeed a sad sight. In the dim light of a foggy November day, the sick room was a gloomy spot. ஸோ அந்த சிக் ரூம், அவங்க ஹோம்ஸ் இருக்க அந்த ரூம் பற்றின ஒரு பிக்சரைசேஷன் கொடுக்குறாங்க. ரொம்ப க்ளூமியாக இருக்குது. பட் it was the gaunt face staring from the bed that brought chill to my heart. His eyes had the brightness of fever, his cheeks were flushed, and his hand twitched all the time. He lay listless. ஸோ எப்படி வந்து அவங்க இருக்காங்க, ஹோம்ஸோட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஹாண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா லீனாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ட்விச்ட் அப்படின்னு சொல்லும்போது கிவ் ஷார்ட் அல்ல ஜடன், அந்த திடீர்னு ஒரு ஜர்க் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட் கண்டிஷனில் வந்து ஹோம்ஸ் இருக்கிறதா வந்து வாட்சன் சொல்கிறாங்க. மை டியர் ஃபெல்லோ, ஐ கிரைட் அப்ரோச்சிங் ஹிம். ஸ்டாண்ட் ரைட் பேக், ஹீ கிரைட். நான் வந்து அவங்க பக்கத்தில் போக இவங்க அங்கேயே நின்று வராது அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் சொல்கிறாங்க. பட் வை, ஏன்? ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பாக வாட்சன், பட் இட் இஸ் நாட் யுவர்
சேக் பட் இட் இஸ் ஃபார் யோர் சேக். கண்டிப்பாக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஆனால் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன், நீ இங்கே வராத. ஃபார் மை சேக், எனக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் ஆகுறாங்க யார்? நம்ம வாட்சன். ஐ நோ வாட் இஸ் அ மேட்டர் வித் மீ, இட் இஸ் அ டிசீஸ் ஃப்ரம் சுமத்ரா, இட் இஸ் டெட்லி அண்ட் கண்டேஜியஸ் வாட்சன், தட்ஸ் இட் பை டச். ஓகே, இந்த இடத்துல கண்டேஜியஸ்னா என்ன அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். என்னென்னா ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் அ டிசீஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுறதுனால, நம்ம டச் பண்ணுறதுனால அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த டிசீஸ் வந்து நான் சுமத்ராவிலேருந்து அங்கேருந்து தான் எனக்கு வந்துச்சு. ஸோ ரொம்ப டெட்லியான டிசீஸ், நீ என்னை டச் பண்ணனா உனக்கும் வந்துடும், அதனால் நீ வராதுன்னு சொல்கிறாங்க. யார்? ஹோம்ஸ் வந்து வாட்சன் கிட்ட சொல்கிறாங்க. குட் ஹெவன்ஸ் ஹோம்ஸ், do you think this can stop me? I said advancing towards him. ஸோ நான் வந்து இதெல்லாம் சொல்லிட்டே அவள் பக்கத்தில் நான் போகிறேன். இதெல்லாம் வந்து எனக்கு நீ இதெல்லாம் சொன்னால் என்னை வந்து ஸ்டாப் பண்ணுமா, நான் அதுக்காக ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ்ட்டை கேட்குறாங்க. இஃப் யூ வில் ஸ்டாண்ட் தேர் ஐ வில் டாக், இஃப் யூ டோன்ட் யூ மஸ்ட் லீவ் த ரூம் செட் மை மாஸ்டர். நான் சொல்கிறத கேட்டால் நீங்கள் என் கூட பேசு, அப்படி இல்லைனா நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஹோம்ஸ் வந்து வாட்சன் கிட்ட சொல்கிறாங்க. ஐ ஹவ் ஆல்வேஸ் கிவன் இன் டு ஹோம்ஸ் விஷஸ் பட் நவ் மை ஃபீலிங்ஸ் அஸ் அ டாக்டர் வேர் அரவுஸ். ஐ வாஸ் அட் லீஸ்ட் ஹிஸ் மாஸ்டர் இன் சிக் ரூம். ஸோ இந்த இடத்துல நான் எப்போவுமே அவங்களுக்கு வந்து ஒபே பண்ணுவேன், ஆனால் ஆஸ் அ டாக்டராக நான் இருக்கும்போது என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து அரவுஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நான் தான் வந்து இந்த சிக் ரூமில் நான் தான் அவருக்கு மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோம்ஸ், ஐ செட் யூ ஆர் நாட் யுவர் செல்ஃப் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். ஐ வில் எக்ஸாமின் யுவர் சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட் யூ. ஹோம்ஸ், நீங்கள் வந்து நீங்களாவே இல்லை, நான் வந்து உங்களை எக்ஸாமின் பண்ணுறேன், உங்கள் சிம்டம்ஸ் வச்சு எல்லாமே நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இஃப் ஐ ஆம் டு ஹாவ் அ டாக்டர் செட் ஹீ, லெட் மீ அட் லீஸ்ட் ஹாவ் சம் ஒன் இன் ஹூம் ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ், தென் யூ ஹாவ் none in me. ஸோ அப்போ ஹோம்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் டாக்டர்கிட்ட போனேன்னா எனக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ நான் அவங்கக்கிட்ட போய்க்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ வாட்சன் கேட்குறாங்க, உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்ட்டு. இன் யோர் ஃப்ரெண்ட்ஷிப் சட்டனி, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, பட் ஃபேக்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ் வாட்சன். யூ ஆர் அ ஜென்ரல் ப்ராக்டிஷனர் அண்ட் நாட் அ ஸ்பெஷலிஸ்ட் இன் திஸ் டிசீஸ். நீ வந்து ஜென்ரலாக ஒரு ப்ராக்டிஷனர் தான், நீ வந்து ஸ்பெஷலிஸ்ட் இல்லை இந்த டிசீஸில், அதனால நான் உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் ஸோ லெட் மீ பிரிங் சர் ஜாப்பர் மீக் ஆர் பென்ரோஸ் ஃபிஷர் ஆர் எனி அதர் பெஸ்ட் மேன் இன் த லண்டன். ஸோ அப்படி இருந்தால் ஓகே, லண்டனில் இருக்கிற மற்ற ஸ்பெஷலிஸ்ட் இந்த பேர்லாம் கொடுத்துருக்காங்க, சர் ஜாப்பர் மீக் அண்ட் பென்ரோஸ் ஃபிஷர், இவங்கள போய் நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹோம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவு ignorant you are வாட்சன், he said with a groan அப்படின்னு சொல்லும்போது என்ன மீனிங் அப்படின்னா, make a deep inarticulate sound conveying pain or despair. ஓகே, ரொம்ப சோர்ந்து போய் என்ன சொல்கிறாங்கன்னா, how innocent ignorant are you அப்படின்னு சொல்கிறாங்க. what do you know about ட்ரௌபல்னி ஃபீவர் or the black formers are black. ஓகே, இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வச்சு உனக்கு என்ன தெரியும்னு கேட்குறாங்க. ஐ ஹவ் நெவர் ஹர்ட் ஆஃப் தெம், ஐ அட்மிட்டட். அப்போ வாட்சன் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. ஓகே, அதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. வாட் வாஸ் த கண்டிஷன் ஆஃப் ஹோம்ஸ் வென் வாட்சன் saw him? அவங்க பெட்டில் வந்து அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சரைசேஷன் கொடுத்துருந்தாங்களா, அதுதான் ஆன்சர். அக்கார்டிங் டு ஹோம்ஸ், வாட் வாஸ் த டிசீஸ் ஹி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் அப்படின்னு உடனே அந்த சுமத்ராலேருந்து கொண்டு வந்த டிசீஸ் அண்ட் கொஸ்டின் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்து அந்த டிசீஸ் இங்கே இந்த இடத்துல. ஃபைன். There are many problems of the disease in the East. Okay, I have learned that much during my recent researches, and during this course I caught this illness, he said. So நான் வந்து இந்த டிசீஸை பற்றி ஒரு ஸ்டடிக்கு போனேன், எங்கள் ஈஸ்டில் போனேன், அந்த இடத்துல தான் எனக்கு இந்த டிசீஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யார் சொல்கிறா? ஹோம்ஸ் வந்து சொல்கிறாங்க. I will bring Dr. Anstey then, I said on going toward the door. Never have had such a shock when the dying man bolted the door and locked it, shouted in a controlled way, and the moment he was back in his bed. ஸோ என்னாச்சு அப்படின்னா, அப்போ நான் போய்ட்டு டாக்டர் ஆண்ட்ரே வந்து நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே டோர் பக்கத்தில் போகிறேன். திடீர்னு சிக்காக இருந்த இந்த ஹோம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, வேகமாக வந்து கதவை அடைச்சிட்டு மறுபடியும் போய் படுத்துட்டாங்க பெட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ won't have the key by force from me வாட்சன், be here till 6 o'clock, it is 4 now. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து உங்ககிட்ட கீ கொடுக்க மாட்டேன், நீ வந்து 6 o'clock வரைக்கும் இங்கே இரு, இப்போ 4 o'clock ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் மேட்னஸ் ஹோம், ஐ செட். அப்போ இது வந்து ரொம்ப மேட்னஸாக இருக்குன்னு வாட்சன் சொல்கிறாங்க. only 2 hours வாட்சன், then you can get a doctor of my choice. you can. ஒரு 2 hours நான் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி எனக்கு டாக்டர் கூட்டிகிட்டு வா அப்படின்னு. You can read some books over there. At 6 we will talk again. ஸோ நீங்கள் இருக்கிற புக்ஸ் எல்லாம் வந்து நீ ரீட் பண்ணு, நம்ம 6 மணிக்கு இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் வந்து வாட்சன் கிட்ட சொல்கிறாங்க. unable to settle down to reading, I walked slowly round and round looking at the pictures. ஸோ வாட்சன் தான் இந்த கதையை சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ரூமில் இருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அவங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு பிடிக்கல. ஸோ ஃபைனலி ஐ கேம் டு த மேண்டல் பீஸ். மேண்டல் பீஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, a structure of wood or marble above or around the fire place.
ஒரு வுட் மாதிரி இருக்குது, இல்லாட்டி ஒரு மார்பிள் மாதிரி இருக்குது, அது வந்து ஃபயர் பிளேஸ் சுற்றி இருக்குது, அந்த இடத்துக்கு வராங்க. வேர் among other things I saw a small black and white ivory box with sliding slit. ஸோ அந்த இடத்துல என்ன பார்த்தா black and whiteல ஒரு ivory box மாதிரி இருக்குது. ஓகே, அதை பார்க்குறாங்க. As I held it in my hand to examine it, I heard a dreadful cry. Put it down at once, Watson, he said. ஸோ என்ன ஆச்சுன்னா அதை நான் எடுத்த உடனே ஹோம்ஸ் சொல்கிறாங்க, அது கீழே போடு, அது கீழே வை வாட்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹேட் டு ஹேவ் மை திங்ஸ் டச்ட். சிட் டவுன் மேன் அண்ட் லெட் மீ ஹேவ் மை ரெஸ்ட். என் திங்ஸை வந்து தொட்டால் எனக்கு பிடிக்காது, கீழே உட்காரு, நான் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் வந்து வாட்சன்ட்ட சொல்கிறாங்க. தென் ஐ சாட் இன் சைலண்ட் ரிஜெக்ஷன் அண்டில் தி ஸ்டிப்புலேட்டட் டைம் ஹட் பாஸ்ட். ஸோ அந்த 4 o'clock இருக்குது, இப்போ வந்து 4 o'clock, அப்போ 6 o'clock ஆக வரைக்கும் ரொம்ப சைலண்ட்டாக வந்து வாட்சன் கீழே உட்காந்துட்டாங்க. நவ் வாட்சன் ஹீ செட், ஹேவ் யூ எனி சேஞ்ச், உங்கள்கிட்ட ஏதாச்சும் சேஞ்ச் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வாட்சன் கிட்ட. எஸ் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு half crowns இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புட் தேம் இன் யூர் வாட்ச் பாக்கெட். ஓகே, அந்த ஒரு half crowns இருந்துச்சு அப்படின்னா உன்னோட வாட்ச் பாக்கெட்டில் போட்டுரு. அண்ட் ஆல் தி ரெஸ்ட் இன் யோர் ட்ரௌசர் பாக்கெட், மற்றதெல்லாம் உன்னோட ட்ரௌசர் பாக்கெட்டில் போட்டுரு. யூ வில் லைட் த கேஸ் லேம்ப் பட் இட் மஸ்ட் பி half ஆன். ஸோ நீ என்ன பண்ணிடுறேன்னா இப்போது இந்த கேஸ் லைட்டை வந்து நீ ஆன் பண்ணிவிடு, ஆனால் இதை ஹாஃபாக வந்து நீ வச்சா போதும். ஓகே, ரொம்ப வந்து பிரைட்டாக வைக்க வேணாம், ஹாஃபாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. half crowns அப்படின்னு சொல்லும்போது ஃபார்மர் பிரிட்டிஷ் காயின் ஈக்குவல் டு 2 shillings and 6 pences. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் காயின் தான். அது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 2 shilling and 6 penceக்கு ஈக்குவல். நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே, இஃப் யூ வில் ஹாவ் த கைண்ட்னஸ் டு பிளேஸ் சம் லெட்டர்ஸ் அண்ட் பேப்பர் ஆன் த டேபிள் வித்தின் மை ரீச். ஸோ நீ வந்து கொஞ்சம் லெட்டர்ஸும் பேப்பர்ஸை மட்டும் நான் எனக்கு எட்டுற மாதிரி டேபிளில் வச்சுருன்னு சொல்கிறாங்க. நவ் பிளேஸ் ஐவரி பாக்ஸ் ஆன் த டேபிள் வித்தின் மை ரீச், ஸ்லிட் த லிட் அ பிட் வித் டாங்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஐவரி பாக்ஸை என் பக்கத்தில் வச்சுடு அண்ட் அந்த லிட்டை வந்து லைட்டாக வந்து ஸ்லைட் பண்ணி. டாங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டிவைஸ் யூஸ்ட் ஃபார் பிக்கிங் அப் ஆப்ஜெக்ட்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 long pieces ஃப்ரீ அட் ஒன் டைம். ஓகே, ஏதோ ஒரு ஸ்டிக் வச்சு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிடுன்னு சொல்கிறாங்க. புட் த டாங்ஸ் ஆன் த டேபிள், இதை வந்து நீ டேபிளில் வச்சுரு. குட். Now you can go and fetch Mr. Gr2 Smith of 13 Lower Burke Street. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ இப்போ போயிட்டு அங்கே மிஸ்டர் குல்வர்டன் ஸ்மித் அப்படிங்க இருப்பாங்க, இந்த அட்ரஸில் இருப்பாங்க, அவங்கள போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஐ வாஸ் ஹெசிடன்ட் டு லீவ் ஹிம் நவ், ஹி வாஸ் டெலீரியஸ். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹெசிடேட்டிங்காக இருந்தது அவங்கள வந்து விட்டுட்டு போகிறதுக்கு, பட் ஹி வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஸ்ட்ராங். அப்போது டெலீரியஸ் அப்படின்னு சொல்லும்போது லெட்ஸ் சி த மீனிங். ரொம்ப டிஸ்டர்ப் ஸ்டேட்டில் வந்து அவங்கள விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு ஹெசிடேட்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் see what's happening next. Yeah, I have never heard of the name. நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த நேமை நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வாட்சன். Well, he's a man who has the knowledge of this disease, but he is not a medical man. He is a planter. He lives in the Sumatra, now visiting London. I didn't want you to go before 6 since you wouldn't have found him in his study. I hope you will be able to persuade him to come. You will tell him exactly how you have left me, he said. You must tell him that I am dying. Plead with him, Watson. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு வந்து இந்த டிசீஸ் பற்றி நல்லாவே தெரியும். அவங்க வந்து மெடிக்கல் மேன் கிடையாது, அவங்க வந்து ஒரு பிளான்டர் தான். இப்போ சுமத்ராவில் இருக்காங்க, பட் இப்போ வந்து லண்டனுக்கு விசிட்டுக்கு வந்திருக்காங்க. நீ போயிட்டு 6 மணிக்குள்ளே அவர் நீங்கள் கூட்டிகிட்டு வா, அண்ட் நான் என்ன கண்டிஷனில் இருக்கேனோ அதை அப்படியே அவங்கக்கிட்ட போய் சொல்லு, சீக்கிரமாக வர சொல்லு, அண்ட் ஐம் டையிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் வந்து வாட்சன்ட்ட சொல்கிறாங்க. இப்போது I'll bring him in a cab, I said. அப்போ நான் கேபில் கூட்டிகிட்டு வரேன் அவர் அப்படின்னோடனே ஹோம்ஸ் சொல்கிறார், நோ, யூ வில் பர்சன் ஹிம் டு கம் அண்ட் ரிட்டர்ன் பிஃபோர் ஹிம். ஸோ நீ வந்து முன்னாடி வந்துரு அண்ட் அவர் வந்து அதுக்கப்புறம் வரட்டும். மேக் எனி எக்ஸ்கியூஸ், ரிமெம்பர் திஸ் வாட்சன். ஸோ நான் சொல்கிறது கேளு, நீ வந்து முன்னாடி வந்துரு, ஓகே, அவங்க வந்து அதுக்கப்புறம் வரட்டும், இப்படி நீ சொல்லிவிடு, 2 பேரும் ஒன்றா வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தேர் இஸ் சம்திங் ஃபிஷி, ரைட்? பார்க்கலாம் என்னன்ட்டு. ஐ saw Mrs. Hudson was waiting outside, trembling and crying. Below, as I waiting for the cab, I met Inspector Morton of the Scotland Yard. He was not in his uniform. ஸோ என்னென்னா, வெளியே போனால் அந்த லேடி அழுதுட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்ஸ்பெக்டர் மார்டன் பார்த்துருக்கோம். ஸோ அவங்க வந்து யூனிஃபார்மில் இல்லை. ஸோ தே போத் ஆர் லைக் ஹேவிங் அ கான்வர்சேஷன். இஸ் ஹீ ஃபைன்? ஆஸ்க் த இன்ஸ்பெக்டர். ஹீ இஸ் வெரி இல், ஐ ஆன்சர். ஐ ரீச்ட் மிஸ்டர் Gr2 Smith ஹவுஸ். ஸோ இந்த இடத்துல அவங்க 2 பேத்துக்கு ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, வாட்சன் வந்து அந்த Gr2 Smithோட வீட்டுக்கு போயிட்டாங்க. The butler appeared at the doorway. Through the half-open door, I heard a man's voice telling the butler, I am not at home, say so. I pushed past the butler,
and entered the room. I saw a frail man with bald head sitting. I am sorry, I said, but the matter cannot be delayed, Mr. Sherlock Holmes. கண்டினியூ பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வீட்டுக்குள்ளே போன உடனே டோர் வந்து பாதியாக வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அந்த வழியில் பட்லர்கிட்ட இந்த ஸ்மித் சொல்கிறாங்க என்னன்னா, நான் வந்து வீட்டில் இல்லைன்னு சொல்லிவிடு அப்படின்ட்டு. ஆனால் இதை கேட்டுட்டு வாட்சன் என்ன பண்ணிடுறாங்க, டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு, சாரி நிலமை வந்து சரியில்லை, ரொம்ப டிலே ஆகிடுச்சு, மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸோட கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல அந்த எக்ஸ்ட்ரா எலிப்சிஸ் வந்து வச்சுருக்காங்க. ஆல்ரைட், இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்மித் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பால்டாக அவங்க வந்து அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, the mere mention of his name had a different effect on the man. இந்த பேரை சொன்னோடனே ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு எஃபெக்ட் வந்து ஸ்மித் வந்து கொடுக்குறாங்க. என்னன்னா, have you come from Holmes? How is he said. ஸோ நீங்கள் ஹோம்ஸ்லேருந்து வரீங்களா, அவங்க எப்படி இருக்காங்கன்னொடனே, அவங்க ரொம்ப சிக்காக இருக்காங்க, that is why நான் வந்திருக்கேன், and Holmes has a high opinion of you and thought you are the only man in the London who can help him. ஸோ ஹோம்ஸ் சொல்கிறாரு, நீங்கள் மட்டும்தான் லண்டன்லேயே நல்லா இதை வந்து பண்ண முடியும் அப்படின்னு உங்களை நம்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. the little man was startled. ஸோ இந்த இடத்துல ஸ்டார்டல்னோடனே இங்கே யார் லிட்டில் மேன்? ஸோ இந்த இடத்துல லிட்டில் மேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஸ்மித் தான். ஸோ ஃபெல்ட் சடன் ஷாக். ஸ்டார்டல்னா ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க அதை கேட்டோன்னே. பிகாஸ் ஆஃப் யுவர் நாலேஜ் ஆஃப் த ஈஸ்டர்ன் டிசீஸ் ஐ ரிப்ளைட். இந்த மாதிரி ஈஸ்டர்ன் டிசீஸ் பற்றி ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்கிறனால உங்களுக்கு தான் வந்து அவங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னோன்னே, ஹவு டிட் ஹி கெட் இட்? அவங்க கேட்குறாங்க எப்படி அவருக்கு அந்த டிசீஸ் வந்துச்சு அப்படின்னோடனே, ஐ டோல்ட் ஹிம் எவ்ரிதிங். ஹி ஸ்மைல் அண்ட் அக்ரி டு கம், pretending that I had some other appointment. I left him. With a sinking heart, I reached Holmes' room. I told him that Smith was coming. ஸோ என்னாச்சு அப்படின்னா, நான் ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன், நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இப்போ என்னாச்சு அப்படின்னா, நான் ஹோம்ஸ்ட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஸ்மித் வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ என்ன ஆகுதுன்னா, வெல் டன் வாட்சன், he said, you have done everything that a good friend could do. Now you disappear to the next room and don't speak or come here. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நீ எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணிட்டேன், இப்போ நீ என்ன பண்ணுறனா, நீ நெக்ஸ்ட் ரூமுக்கு போயிடு, நீ எதுவும் பேசாத, நீங்கள் எதுவும் வராத அப்படின்னு மாதிரி ஹோம்ஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வாட்சன் கிட்ட சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். who did Watson see when he entered the room? யாருன்னா பட்லர் தான். what were the instructions given by Holmes to Watson? ஹோம்ஸ் வந்து வாட்சனுக்கு என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் இந்த பேராகிராஃப் இன்னொரு தடவை பார்க்கலாம். யாரை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தாங்க? ஐ ரீச் ஸ்மித்ஸ் ஹவுஸ், த பட்லர் அப்பியர் அட் த டோர்வே. ஓகே, பட்லரை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. ஓகே, கிளாரிட்டி, ஃபைன். நெக்ஸ்ட், ஐ ஹர்ட் த ஃபுட் ஸ்டெப், ஐ ஹர்ட் அ வாய்ஸ் சே ஹோம்ஸ் கேன் யூ ஹியர் மீ. ஸோ என்னாச்சு அப்படின்னா, வாட்சன் சொல்கிறாரு, எனக்கு சவுண்ட் கேட்குது, ஹோம்ஸ்னு சொல்லிட்டு யாரோ வராங்க அப்படின்ட்டு. இஸ் தேட் யூ மிஸ்டர் ஸ்மித்? ஹோம்ஸ் விஸ்பர்ட். நீங்களா ஸ்மித் அது அப்படின்னோடனே, யூ நோ வாட் இஸ் ராங் வித் மீ, யூ ஆர் த ஒன்லி ஒன் இன் லண்டன் ஹூ கேன் கியூர் மீ. ஸோ நீங்கள் மட்டும்தான் என்னால் வந்து இந்த லண்டனில் கியூர் பண்ண முடியும் அப்படின்னோடனே, do you know the symptoms? ஆஸ் ஸ்மித். உங்களுக்கு தெரியுமா சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்மித் கேட்குறாங்க. only too well, எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், said மிஸ்டர் ஸ்மித், and he described symptoms. ஸோ எல்லா சிம்டம்ஸையும் வந்து சொல்கிறாங்க. they are the same Holmes, எல்லாமே சேம் தான் ஸ்மித் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சேம் தான் ஹோம்ஸ் அப்படின்னு ஸ்மித் சொல்கிறாங்க. poor Victor was a dead man on the 4th day, a strong and healthy man. வாட் அ கோயின்சிடென்ஸ் இன்டீட். அப்போ போர் விக்டர் அவரும் நல்லா தான் இருந்தார், திடீர்னு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐ நோ தட் யூ டிட் இட், செட் ஹோம்ஸ். இப்போது இதை வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்மித் வந்து சொல்கிறாங்க, எப்படி இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஹோம்ஸ் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் நீங்கள் தான் அதை பண்ணீங்க அப்படின்ட்டு. வெல் யூ கான் ப்ரூவ் இட், ஆனால் உன்னால் அதை ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மித் வந்து ஹோம்ஸ்ட்ட சொல்கிறாங்க. கிவ் மீ வாட்டர் ப்ளீஸ். ஹோம்ஸ் வந்து கிரவுண்ட், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியர் I heard Smith's voice. Okay, இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. Cure me please. Well, about Peter Savage death, you did it. I'll forget everything, but cure me, I'll forget about it. ஸோ நீங்கள் வந்து விக்டர் சாவேஜ்க்கு என்ன பண்ணீங்களோ அதை நான் மறந்துடுறேன், பட் இப்போ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மித்துக்கிட்ட ஹோம்ஸ் கேட்குறாங்க. யூ கேன் forget or remember just as you like. It doesn't matter to me how my nephew died. Watson said, you got it from the Chinese sailors. Could there be any other reason? எனக்கு நீ அது எப்படி எடுப்பியோ எனக்கு தெரியாது, என்னோட நெஃப்யூ. அப்போது இந்த இடத்துல என்ன தெரியுது அப்படின்னா, இங்கே ஒருத்தவங்க இறந்தாங்கல்ல, விக்டர். ஓகே, விக்டர். ஸோ அந்த விக்டர் தான் வந்து ஸ்மித்தோடைய நெஃப்யூ. ஸோ எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ வாட்சன் வந்து இந்த டிசீஸ் வந்து சைனீஸ் செயிலர்ட்டு இருந்து தான் நீங்கள் வந்து அதை லைக் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி
வாட்சன் வந்து சொன்னாங்க அப்படின்னோடனே இல்லை வேறு எதுவும் ரீசன் இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்மித் வந்து ஹோம்ஸ்ட்டு கேட்குறாங்க. ஐ கான் திங்க், இல்லை என்னால் திங்க் பண்ண முடியாது, மை மைண்ட் இஸ் கான், ஹெல்ப் மீ. ஸோ அதுக்கு மேலே கொஷின் கேட்டோன்னா இவங்க மாட்டிடும்னு சொல்லிட்டு ஹி ஹேஸ் டோல் தட் இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், டிட் எனி ஒன் கம் பை போஸ்ட் அ பாக்ஸ் பை சான்ஸ் ஆன் வெனஸ்டே? அப்போது ஹோம்ஸ் ஸ்மித் வந்து கேட்குறாங்க, யாராச்சும் வந்து போஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்களா, ஒரு பாக்ஸை வச்சுட்டு வெனஸ்டே வந்தாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹோம்ஸ் சொல்கிறாங்க, எஸ் ஐ ஓப்பன்ட் இட் அண்ட் தேர் வாஸ் a sharp spring inside it, a joke perhaps, it drew blood, said Holmes. ஆமாம், அதில் ஒரு ஸ்ப்ரிங் இருந்துச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோக்காக இருந்தது, ஆனால் அது வந்து ஒரு அது வந்து பிளட் வந்து ட்ரூ இன்சைட் இட் அப்படிங்கிற மாதிரி. நோ, இட் வாஸ் நாட் அ ஜோக், யூ ஃபூல், யூ ஹவ் காட் இட். ஹூ ஆஸ்க் யூ டு கிராஸ் மை பாத்? யூ நோ டூ மச் அபவுட் விக்டர்ஸ் டெத். Your end is near, Holmes. I'll carry this box to my pocket, the last piece of the evidence. ஸோ அது வந்து ஜோக் இல்லை, நீ ஒரு ஃபூல். ஏன்னா விக்டர் டெத்துக்கு நான் தான் காரணம்னு உனக்கு தெரியுமா, நீ எதுக்கு என்னோட வழியில் வர? அப்போ உன்னோட எண்ட் வந்துருச்சு ஹோம்ஸ், நான் வந்து இந்த பாக்ஸை வந்து நான் எடுத்துகிட்டு போயிடுறேன், இதுதான் வந்து இருக்கிற லாஸ்ட் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, டர்ன் அப் த கேஸ், ஸ்மித் செட் ஹோம்ஸ் இன் ஹிஸ் நேச்சுரல் வாய்ஸ். சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இவ்வளோ நேரம் ரொம்ப சோகமாக இருந்த அந்த ஹோம்ஸ் வந்து இஸ் கம்மிங் பேக் டு த நார்மல் வாய்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்மித் அந்த கேஸ் லைட் வந்து கொஞ்சம் அதிகமாக வைங்க, பிரைட்டராக வைங்க அப்படின்னு ஒன்று. எஸ் ஐ வில், ஸோ தட் ஐ கேன் see you better. There was silence. Then I heard Smith say, what's all this? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சைலண்ட்டாக இருக்குது. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சக்ஸஸ்ஃபுல் ஆக்டிங், செட் ஹோம்ஸ். ஃபார் 3 days I didn't taste anything, neither food nor drink. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்ட் பண்ணியாச்சு, நீ வந்து ஆக்ட் பண்ணுற, சக்ஸஸ்ஃபுல்லாக நீ ரொம்ப ஆக்ட் பண்ணுற, 3 நாளாக நான் வந்து குடிக்கவும் இல்லை, நான் வந்து சாப்பிடவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Why did Holmes plead with Smith? ஏன்னா அவங்க வந்து உண்மையை வந்து வாங்கணும் வெளியே, அதனால தான். ஹூ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் விக்டர் சாவேஜ் டெத்? யாருன்னா அவங்களுடைய அந்த டாக்டர், யாருன்னா ஸ்மித். அண்ட் ஆக்சுவலி ஹி வாஸ் நாட் அ டாக்டர், ஹி வாஸ் அ பிளான்டர். வாட் வாஸ் த எவிடன்ஸ் ஃபார் இட்? அந்த பாக்ஸ் தான். தேர் வேர் ஃபுட் ஸ்டெப்ஸ் அவுட் சைட், the door opened and I heard Inspector Morton's voice. I arrest you on charge of murder, he said. So அந்த இடத்துல ஒரு சின்ன கான்வர்சேஷன் இருந்துச்சுல. வாட்சன் வந்து யார் வீட்டுக்கு போகும்போதுன்னா ஸ்மித்தோட வீட்டுக்கு போகும்போது இந்த இன்ஸ்பெக்டர் மார்டன் வந்து மிட்வேல பாஸ் ஆனாங்க. ஸோ தே ஹேட் அ ஸ்மால் கான்வர்சேஷன். ஸோ அப்போ தான் வந்து இந்த ஹோம்ஸ் வந்து இன்ஸ்பெக்டரை வந்து வீட்டுக்கு வர சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ சம்ஹவ் தி மர்டரர் வாஸ் காட். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிடெக்டிவாக அவங்க அந்த ஹோம்ஸ் வந்து எப்படி ஆக்ட் பண்ணி அந்த குற்றவாளியை பிடிச்சாங்க அப்படிங்கிற ஸ்டோரி தான் இது. ஓகே, ஸோ இந்த டூ யூ நோ ஃபேக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பார்த்துக்கோங்க. ஜோசப் பெல் இவங்க எப்போ பிறந்தாங்கன்னா 1837 1911 வரைக்கும் இருந்திருக்காங்க. இவங்க வாஸ் அ லெக்சரர் இன் மெடிசன் ஹூஸ் டிடெக்டிவ் அப்ரோச் டு டயக்னோசிஸ் இன்ஸ்பயர்ட் ஆர்தர் கானன் டாயில்ஸ் கேரக்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஓகேவா? ஸோ இது இவங்கள்ட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த கேரக்டர் வந்து ட்ரூ பண்ணியிருக்காங்க. The wider picture in Scotland at the time is set out in a historical timeline. Joseph Bell was born in Edinburgh. So இவங்க வந்து எடின்பர்கில் வந்து பிறந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, he was a lecturer in medicine whose detective approach to diagnosis inspired Arthur Conan. இவங்களுடைய அந்த ஒர்க் தான் வந்து இன்ஸ்பயர்டு யாருன்னா டாயில். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்கிட்ட ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் நடக்குது, அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இஃப் ஸோ லெட் மீ பிரிங் சார் ஜாஸ்பெட் மீக் ஆர் பென்ரோஸ் ஃபிஷர் ஆர் ஹோம்ஸ். ஓகே, நான் அவங்களால கொண்டு வரேன் அப்படின்னு ஒன்று. தெர் வாஸ் சடன் ரஷ் ஸ்கஃபில் டு ஹாவ் அ சடன் ஷார்ட் ஃபைட். குட்டி சண்டை மாதிரி அந்த இடத்துல நடக்குது. ஃபாலோட் பை கிளாஷ் ஆஃப் ஐன் அண்ட் சடன் க்ரை ஆஃப் பெயின். ஸோ இதெல்லாமே இந்த இடத்துல நடக்குது. தேர் வாஸ் அ கிளிக் ஆஃப் ஹேண்ட் கஃப்ஸ். ஹோம்ஸ் ஆஸ் மீ டு கம் இன். ஸோ இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னா பயங்கர சண்டைலாம் நடக்குது. இந்த இடத்துல வாட்சனை வந்து ஹோம்ஸ் வந்து உள்ளவான்னு சொல்கிறாங்க. சாரி வாட்சன், ஐ வாஸ் ரூட் டு யூ. I undermined your capability as a doctor. I was just to get Smith here. I didn't want you to know what that I was not ill. ஸோ என்ன அப்படின்னா நான் உன்னை ரொம்ப ரூடாக வந்து பிஹேவ் பண்ணிட்டேன். சாரி வாட்சன், உன்னோட கேப்பபிலிட்டி ஆஸ் அ டாக்டர் வந்து எனக்கு நான் ரொம்ப அண்டர்மைன் பண்ணிட்டேன், என்ன சாரின்னு சொல்கிறாங்க.
அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித்தை பிடிக்கிறதுக்காக நான் பண்ணது தான், நான் வந்து சிக்கில் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே. பட் ஒரு அப்பியரன்ஸ், அப்போ எப்படி உங்கள் அப்பியரன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னோடனே நான் வந்து 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு அந்த காயின்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே that only prove that I was delirious. அதாவது நான் ரொம்ப வந்து ரொம்ப சிக்காக இருக்கேன், மயக்கமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு தான் நான் வந்து ஏதோ வளர்றேன் அப்படி சொல்லி காட்டுறதுக்கு தான் நான் வந்து அந்த மாதிரி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Mr. Smith killed his nephew and he wanted to kill me the same way to avoid imprisonment. ஸோ எனக்கு வந்து இந்த இவங்கள யாருன்னா விக்டரை வந்து இவங்க தான் கொன்னாங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, மர்டர் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அது தெரிஞ்சனால என்னையும் அதே மாதிரி வந்து he wanted to kill. that's why ஸ்மித் இந்த மாதிரி பிளான் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் that nothing nutritious as at symptoms would not be place. ஓகே, அண்ட் தேங்க்யூ வாட்சன். ஸோ எல்லாத்தையும் வந்து தேங்க் பண்ணி எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டாங்க. ஆல்ரைட், ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஆத்தர், சர் ஆத்தர் இக்னேஷியஸ் Conan Doyle. So 1859 1930 வரைக்கும் was a British writer, best known for his detective fiction featuring the character of Sherlock Holmes, which are generally considered as milestones in the field of the crime fiction. So இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான characters in crime fiction. And he wrote எவ்வளோ short stories எழுதியிருக்காங்கன்னா 46 to be noted, very important. And the story narrated by the character Dr. Watson, originally a physician. இவங்க வந்து பார்த்தோன்னா physician in the story is narrated by the character. இந்த ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணுறது யாருன்னா டாக்டர் வாட்சன் தான். ஸோ இவங்க வந்து யார் அப்படின்னா ஒரிஜினலி ஒரு ஃபிசிஷியன் தான். in 1887 he published a study in Scarlet, the first of 4 novels about Holmes and Dr. Watson. In addition, Doyle wrote over 50 short stories featuring the famous detective. 50 ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து இவங்க வந்து எழுதியிருக்காங்க. எப்படின்னா இந்த டிடெக்டிவ் பற்றி. ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டோரிஸ் ஆர் ஜென்ரலி கன்சிடர்ட் மைல்ஸ்டோன்ஸ் இன் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஃபிக்ஷன். ஹிஸ் நோட்டபிள் ஒர்க்ஸ் இன்க்ளூட் ஸ்டோரிஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் அண்ட் தி லாஸ்ட் வேர்ல்ட். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து நோட்டபிள் ஒர்க்ஸ்னு பியூட்டிஃபுல்லாக சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆல்ரைட், ஃபைன். வேறு என்ன எக்ஸசைசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஹோமோஃபோன்ஸ்னால் என்னது? வேர்ட்ஸ் தட் சவுண்ட் சேம் பட் ஹேவ் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து ஒரே மாதிரி ப்ரொனவுன்ஸ் ஆகும், ஆனால் அவங்களுக்கு டிஃப்ரெண்டான ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்டான மீனிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சி, ஹியர், நியூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சவுண்ட் ஆகுது பட் டிஃப்ரெண்ட் மீனிங் அண்ட் ஸ்பெல்லிங். ஸோ அதுக்கு இங்கே எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. நிதிஷ் பாட் நியூ, புதிய அப்படிங்கிற மாதிரி மீனிங் இங்கே வருது. த ஷெப்பர்ட் வந்து இந்த க்ரை ஆஃப் த ஷீப் வந்து கேட்குறாங்க, ஹர்ட். Lakshmi completed her banking course. இந்த கோர்ஸ் கிடையாது. Priya has broken her 4 limbs. 4. அதே மாதிரி leaders of the world must work toward the peace. இந்த பீஸ் கிடையாது, சமாதானம், இந்த பீஸ். ஓகே, ஃபைன். வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஒன் செகண்ட். ஆல்ரைட், ஸோ இப்போ வந்து நம்ம கிராமர் பார்ட் பார்க்கலாம். சிம்பிள், காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபைன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்ன? ராமு இஸ் டூ புவர் டு பை அ பைசிக்கிள். டிஸ்பைட் his old age, Raghav walked fast. In the event of, on seeing, due to. So, can you see? இதுதான் வந்து நம்மளுடைய root wordsன்னு சொல்லலாம். ஓகே, root வேர்ட்ஸ். ஓகே, ரூட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போது சிம்பிள் சென்டென்ஸ்க்கு எதெல்லாம் ரூட் அப்படின்னா இந்த இஸ் வரணும், டிஸ்பைட், இன் த ஈவெண்ட், ஆன் சீயிங், டியூ டு. இதெல்லாம் வந்து சிம்பிள் சென்டென்ஸ்னுடைய கீவேர்ட்ஸ் இல்லாட்டி ரூட் வேர்ட்ஸ். இந்த above sentence finite verbs are highlighted. ஸோ இந்த இடத்துல finite verbனா நம்ம என்னென்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த இஸ், walked இதெல்லாம் வந்து finite. இப்போ காம்ப்ளெக்ஸ் பாருங்கள். காம்ப்ளெக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இஸ் so poor that. ஓகே, so poor that, though, unless, as soon as there was. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு, இந்த மாதிரி வந்து ரூட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இந்த இடத்துல the parts of sentences highlighted are main clauses. ஹைலைட் பண்ணியிருக்கிற இது எல்லா பார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரூட் வேர்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சு படிச்சுக்கலாம். ஆல்ரைட், நெக்ஸ்ட் காம்பவுண்டுக்கு என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா and, it, otherwise, and இதெல்லாம் வந்து வந்துச்சுன்னா ஓகே, and, it, otherwise இதெல்லாம் வந்துச்சுன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ். இதில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே கன்ஜெக்ஷன்ஸ். ஸோ காம்பவுண்டுக்கு கன்ஜெக்ஷன்ஸ் வரும். அதே மாதிரி மெயின் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸில் வரும். ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம இதை வந்து மாற்றணும். ஆன் ஹியர் சீயிங் த டீச்சர் த சில்ட்ரன் ஸ்டூட் அப். அப்போது இதை வந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றணும். அப்போ ஆன் சீயிங் அப்படின்னு சொல்லும்போது இது ஆக்சுவலி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.
ஆன் சீயிங் எங்கே இருக்குது, ஆன் சீயிங் வந்து சிம்பிளில் இருக்குது. அப்போ இதை வந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றணும். அப்போ காம்ப்ளெக்ஸாக மாற்றணும் அப்படின்னா as soon as வருமா, பார்க்கலாம். ஸோ as soon as வரலாம், இல்லாட்டி அது எப்படி வேறு விதத்தில் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ the children saw the teacher, they stood up. இது வந்து காம்ப்ளெக்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, at the age of, ஓகே 6. இதை வந்து என்ன பண்ணணும், காம்ப்ளெக்ஸாக மாற்றணும். ஸோ when Varsha was 6, she started learning music. இங்கே as வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து சிம்பிளாக மாற்றணும். ஸோ as வந்துருச்சுன்னா அது என்ன சென்டென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். as வந்துச்சுன்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை வந்து சிம்பிளாக வந்துட்டு மாற்றணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரூட் வேர்ட்ஸ் வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். அண்ட் ஐ ஹவ் given all the answers also in the PDF. Kindly check it out. Okay, so that's all for today's class. Hope you all enjoyed it. And next video இதே மாதிரி இன்னொரு கிளாஸில் மீட் பண்ணலாம். So until then, keep studying. All the very best and thank you.